வாயுள்ள புள்ள எங்கே போனாலும் பொழைச்சிக்குவோன்னு நம்ம தாத்தா பாட்டிலாம் பேசி நம்ம கேட்டிருப்போம். அதாவது எப்போ எதை பேசணும், எப்படி பேசினா நம்ம நினச்ச காரியத்தை நம்ம கைகூட வைக்கலாம் அப்படின்னு நல்லா பேச தெரிஞ்ச அறிவாளிகளுக்கு தெரியும். அதாவது ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு மீனவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு மீனை கடல்லேருந்து பிடிச்சிட்டு வந்து மகாராஜா முன்னாடி கொண்டு போயிருக்கான். ஐயா, இது ஒரு அரிய வகை மீனுங்க ஐயா, இதை உங்ககிட்ட கொடுத்து நீங்கள் வாங்கினா தான் இதுக்கு வந்து சரி, நீங்கள் தான் இதுக்கு பொருத்தமான ஆள் அப்படின்னு சொல்லி மகாராஜா முன்னாடி கொண்டு போய் இந்த மீனை வைக்கிறான். சரி, நம்மளை வந்து இதுக்கு பொருத்தமான ஆள் கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறான்னு சொல்லிட்டு மன்னர் 5000 பொற்காசுகளை தூக்கி கொடுத்துட்றாரு. அதை வாங்கிட்டு இந்த மீனவன் போயிடுறான். உடனே அந்த மகாராணி வந்துட்டு, இந்த ஒரு மீனுக்கு 5000 பொற்காசுகளா, அவன் பாருங்க எப்படி உங்களை வந்து புகழ்ந்து பேசி வாங்கிட்டு போயிட்டான், இதை விடவே கூடாது, இந்த ஒரு மீனுக்கு இது வந்து உகந்ததல்ல, 5000 பொற்காசுகள், அதை திருப்பி வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த மீனவனை திரும்ப கூப்பிட்டு என்ன கேட்க சொல்றாங்கன்னா, இது ஆண் மீனா பெண் மீனான்னு கேளுங்க. ஆண் மீனுன்னு சொன்னா எனக்கு ஆண் மீன் வேணாம், பெண் மீன் வேணும்னு சொல்லுங்க, பெண்ணுன்னு சொன்னா ஆண் வேணும்னு சொல்லுங்கன்னு இந்த மகாராணி சொல்றாங்க. ரெண்டு மீனவன் திரும்ப கூட்டிட்டு வந்த உடனே கேள்வி கணைகளை தொடுக்குறாங்க மகாராணி. எப்பா இது என்ன மீனுன்னு கேட்ட உடனே ஆனா பெண்ணான்னு கேட்டதுக்கு, இது ஆணும் பெண்ணும் 2 குணங்களையும் கலந்த ஒரு மீன், அரிய வகை மீன், அதிசய மீன், அதனால தான் இதை மன்னரிடம் கொண்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு சாமர்த்தியமா பேசியிருக்கான். இதை கண்டு நெகிழ்ந்து போன மன்னர் இன்னும் ஒரு 5000 பொற்காசுகள் தூக்கி கொடுக்குறாரு. மகாராணி கோபத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. டக்குன்னு அந்த காசை கொடுக்கும்போது ஒரு நாணயம் மட்டும் முருண்டு போகுது. அதையும் தேடி போய் அந்த மீனவன் கையில் எடுத்துறான். அப்போ அந்த மகாராணி சொல்றாங்க, ஒரு பேராசைக்காரனா இருப்பான் போலயே, ஒரு நாணயத்தை கூட விட மாட்டான், வேற யாராச்சும் விளையாட்டுகளாச்சும் எடுத்துப்பாங்க, அதையும் போய் எடுக்கிறானே பேராசைக்காரன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மீனவன் அழகா எந்திரிச்சு அப்படியே முகத்துல சிரிப்போட சொல்றான், நான் ஒன்றும் பேராசைக்காரன் இல்லம்மா, அந்த நாணயத்துல மன்னருடைய முகம் அச்சிடப்பட்டிருக்கு, அதை யாராவது மிதிச்சா என்னால தாங்கிக்கவே முடியாதுன்னு அடுத்து ஒரு பேச்ச போடுறான். உடனே அதுலயும் மனம் நெகிழ்ந்து போன மன்னர் இன்னும் ஒரு 5000 பொற்காசுகள் தூக்கி கொடுக்குறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோங்க, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நினைக்கிற அனைத்தையுமே கைகூட வச்சிடலாம். அழகான ஒரு ஸ்டோரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இதுதான்.